வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சில்லான்னு சொல்லுவாங்க ஆந்திரா சைட்லெல்லாம். இங்கே அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். சொரக்காய், கேரட்டு, முட்டைக்கோசு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் போட்டுட்டு மாவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பெல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா, சாம்பார் எல்லாம், அந்த ஒரு குழிக்கரண்டி பச்சரிசி மாவு, ஒரு குழிக்கரண்டி கம்பு மாவு, ஒரு குழிக்கரண்டி கடலை மாவு. இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ 1 by 1 நம்ம எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சொரக்காய் போடுறோம். இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட் எல்லாமே சேர்ந்து, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சுற்றிக்கு பட்டரோ நெய்யோ போட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, இல்லை கடலெண்ணெய், இல்லை நான் எது வேணால் நீங்கள் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல உடம்புக்கும் நல்லது, சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் சொரக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப நல்லது. இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான், பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாசத்துக்காக ஜீரகம் போட்டுக்கோங்க, இது ரொம்பவும் நல்லது. அதனால் இவ்வளோதாங்க. இது போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். ஈஸியாக நீங்கள் இவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய லட்டு மாதிரி இந்த மாவுலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லுசாக தட்டிடுங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான ஒரு அடைன்னு சொல்லலாம், சில்லான்னு சொல்லலாம், எது வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் ஹெல்தியாக சாப்பிடுங்க. இவ்வளோதாங்க. இது வெந்ததுக்கப்புறம் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா நமக்கு கிடச்சிட்டு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பச்சை மாவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா கம்பு மாவு எப்பயுமே கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. அதனால் அதுவே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு இந்த 3 வகை காய் போட்டது, வெஜிடபிள்ஸ் 3 வகை மாவு போட்டது, கொஞ்சம் பட்டர், அதுக்கு தேங்காய் சட்னி, இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் இதுவே ஃபில்லிங்காக தான் இருக்கும். இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி காலையில் நீங்கள் ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக மித்த வேலையெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த வெயில் இப்போ அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது, இருந்தாலுமே வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்குது, ஹீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜூஸும், இந்த ஒரு சில்லா, அடை, இது எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, ரோட்டி எது வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.